மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரியில் இன்பத்து இருவெள்ளம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரத்தம் பல்குழாங்கள் நீரெழ பாய்பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய் என்று பாடுகிறார். ஆழ்வாரே, இவ்விதம் கீழும் மேலுமாக 21 தலைமுறையில் உம்முடன் சம்பந்தம் உள்ளவர்களையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நீவர் என்ன செய்தீர் என்று சிலர் கேட்க, இதில் நம் முயற்சியால் பலித்தது ஏதும் இல்லை, எல்லாம் அவன் முயற்சி மாத்திரமே. கடலின் ஆழத்தில் கிடக்கும் சிறு துரும்பானது ஒவ்வொரு அலையின் மூலம் அலை கழிக்கப்பட்டு கரை சேர்வது போல தேவ மனித விலங்கு தாவரம் என மீண்டும் மீண்டும் பிறந்து கடைசியில் அவனை அடைந்தேன். மனம் திருந்தி உள்ளம் தெளிவடைந்த பின் அவனை அடையவில்லை, மாறாக அறியாமல் செய்த புண்ணியம் காரணமாக அவன் திருவடிகளை அடைந்து அதன் காரணத்தால் உள்ளம் தெளிந்தேன் என்கிறார். நான் அவன் அடிமை என்ற ஞானம் பெற்று அவனே என்னை அடைய வைத்தான் என்று உணர்ந்து அந்த அனுபவம் காரணமாக ஏற்பட்ட முடிவற்ற ஆனந்த பெருவெள்ளத்தில் நான் ஆழ்ந்துவிட்டேன் என்கிறார். சரி, உமது நிலை எப்படி ஆனது? உமது விரோதிகள் நிலை என்ன எனில் அதை பெரிய திருவடியான கருடனுடைய சிறகுகளிடம் போய் கேளுங்கள் என்கிறார். பல பல அசுர கூட்டங்களின் படை நடுவில் பாய்ந்து அழிக்கக்கூடியவனும் அவனைப் போல் மற்றொருவன் இல்லை என்னும்படி உள்ள கருடன் மீது ஏறி மேன்மை வெளிப்படும்படி இருக்கும் என் நாதனே, அனைவரும் வந்து அடையும்படி அவர்கள் விரோதிகளை நீக்கி இன்பம் அளிக்கும் உன்னை அனைத்து விதத்திலும் உனக்கு மட்டுமே வசப்பட்டு நிற்கும் என் உள்ளத்திலிருந்து அகற்றிக் கொள்ளாமல் அருள்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்.